Hi friends, Basha's Kitchenல இன்னைக்கு நம்ம செட்டிநாட் ஸ்டைல் நண்டு மசாலா கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா சிம்பிளா இந்த ரெசிபி நம்ம வீக்கெண்டுக்கு பிளான் பண்ணலாம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த நண்டு கிரேவி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நண்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. செட்டிநாட் மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இங்கே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், மிளகு, சோம்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பட்டை, கிராம்பு, அப்புறம் ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த எல்லா ஹோல் ஸ்பைசஸையும் நம்ம ஒரு பேனில் சேர்த்துட்டு அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் கொஞ்சம் ஆற வச்சுட்டு பிளெண்டர் ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம நண்டு கிரேவி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. பொடி பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் பொடி பொடியாக நறுக்குன 2 பெரிய வெங்காயம் இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லா வதங்க விடுங்க. இதில் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த நண்டு கிரேவிக்கு நீங்கள் வெங்காயம் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு பாதி அளவுக்கு நீங்கள் தக்காளி சேர்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் கலந்தத்தூள் சேர்த்துக்கோங்க. கலந்தத்தூள் இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள் அப்புறம் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மசாலாலாம் வேகிறதுக்கு ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு வேக விடலாம். நாலுலேருந்து 5 நிமிஷத்துக்கு இது க்ளோஸ் பண்ணி வேக விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற நண்டை சேர்த்துடலாம். அடுத்ததாக இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற செட்டிநாட் மசாலா சேர்த்துருங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எனக்கு மசாலா வந்துச்சு. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் மிளகு உங்களுக்கு தூக்கலாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மிளகும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும். நண்டு வெந்துருச்சு அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நண்டோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள் நம்மளோட நண்டோட கலர் எப்படி ஆரஞ்சு கலராக மாறி இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம நண்டு வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். மறுபடியும் ஒரு தடவை கிளறி விட்டுட்டு உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்க அப்படின்னா செட்டிநாட் நண்டு மசாலா நம்மளோடது தயாராகிருச்சு. இது நான் இன்றைக்கி ஒயிட் ரைஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அப்படியே சாப்பாடோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி செட்டிநாட் ஸ்டைலில் வஞ்சர மீன் குழம்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.